போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய கொஷினுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது 4வது வீடியோ. ஏற்கனவே நம்ம கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 70 வரையும் இருக்கக்கூடிய கொஷினுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ கொஷின் நம்பர் 71 பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6/8/2017. கொஷின் நம்பர் 71, தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3. தேம்பாவணி 3 காண்டங்களை உடையது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 72, தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கதரின் வெற்றி, ஆப்ஷன் பி தேசிய கொடி, ஆப்ஷன் சி தேசிய கொடி, ஆப்ஷன் டி தமிழ் தேசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதரின் வெற்றி. ஆப்ஷன் ஏ கதரின் வெற்றி தான் சரியான ஆன்சர். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73, படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் சென்டென்ஸ், தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும். 2வது சென்டென்ஸ், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. 3வது சென்டென்ஸ், நீ தேட வேண்டுவது தொண்டு. 4வது சென்டென்ஸ் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது என் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நேரு எழுதிய கடித வரிகள், ஆப்ஷன் பி மூவா எழுதிய கடித வரிகள், ஆப்ஷன் சி அண்ணா எழுதிய கடித வரிகள், ஆப்ஷன் டி காந்தி எழுதிய கடித வரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மூவா எழுதிய கடித வரிகள். இதுதான் சரியான ஆன்சர். ஸோ 4 சென்டென்ஸ் மூவா எழுதிய கடிதத்தில் இருக்கக்கூடிய வரிகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 74, வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வட்டமேசை மாநாடுன்னு இவங்க சொல்ல கிடையாது. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1915, ஆப்ஷன் பி 1917, ஆப்ஷன் சி 1930, ஆப்ஷன் டி 1932. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி இது ரெண்டுலையுமே வட்டமேசை மாநாடு நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டில் எது வேணாலே அவங்க ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு எல்லாத்துக்குமே மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம். வட்டமேசை மாநாடு எந்த வட்டமேசை மாநாடுன்னு இவங்க கொடுக்க கிடையாது. ஸோ இந்த வட்டமேசை மாநாடுனா இந்த இடத்துல 2 ஆன்சருமே கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த 2 ஆன்சருமே கரெக்டு தான். 1930, 1932 முதல் வட்டமேசை மாநாடு 1930. அடுத்த கொஸ்டின் நம்பர் 75, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர். கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரிசாலை, ஆப்ஷன் பி கைந்தாரை, ஆப்ஷன் சி சிங்கவல்லி, ஆப்ஷன் டி தேகராசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சிங்கவல்லி அப்படின்றதான் சரியான ஆன்சர். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர் சிங்கவல்லி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள், ஆப்ஷன் பி ஆற்று நீர் பொருள்கோள், ஆப்ஷன் சி மொழிமாற்று பொருள்கோள், ஆப்ஷன் டி விற்பூட்டு பொருட்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிரல் நிறை பொருட்கோள். ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருட்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருட்கோள் நிரல் நிறை பொருட்கோள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 77, கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துன்பம், ஆப்ஷன் பி பகை, ஆப்ஷன் சி நட்பு, ஆப்ஷன் டி வலிமை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பகை. கொஸ்டின் நம்பர் 77, கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78, சொல்லை பொருளோடு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வனப்பு, அடவி, வீறு, மதுரம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வலிமை, அழகு, இனிமை, காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய 2, 4, 1, 3. வனப்பு அழகு, அடவி அப்படின்னா காடு, வீறு அப்படின்னா வலிமை, மதுரம் அப்படின்னா இனிமை. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். வனப்பு, அழகு, அடவி, காடு, வீறு, வலிமை, மதுரம், இனிமை. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார், நல்லாதனார், காரியாசன், முன்றுரை அரையனார் கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. திரிகடுகம், நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400, முன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம், காரியாசன். ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80, தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யார். கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி நரிவெருவு தலையார், ஆப்ஷன் சி அறியப்படவில்லை, ஆப்ஷன் டி ஓதலாந்தையார். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அறியப்படவில்லை அப்படின்றதான் சரியான ஆன்சர். தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் அறியப்படவில்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81, ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாககுமார காவியம், ஆப்ஷன் பி நீலகேசி, ஆப்ஷன் சி குண்டலகேசி, ஆப்ஷன் டி சூளாமணி. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா குண்டலகேசி. ஸோ இது ஐஞ்சிறுகாப்பியம் கிடையாது.
ஆப்ஷன் சி குண்டலகேசி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி அண்ணா. ஸோ சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரியார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பெரியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிச்சாலை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குமரேலப்பட்டர், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி சா அகத்தியலிங்கம், ஆப்ஷன் டி ஈராஸ் பாதிரியார். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அகத்தியலிங்கம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிச்சாலை அப்படின்னு சொன்னது வந்து அகத்தியலிங்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. நவ்வி இச்சொல்லின் பொருளை எடுத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ்வி இதற்கான பொருள் என்ன அப்படின்னு நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் கேட்டாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மான், ஆப்ஷன் பி நாய், ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் டி பசு. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மான், ஆப்ஷன் ஏ நவ்வி அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் மான். அடுத்த கொஸ்டின் 85. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கர், ஆப்ஷன் டி பாரதிதாசன். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கர். சரிங்களா. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் பி ஆக்சிஜன், ஆப்ஷன் சி குளோரோஃப்ளோரோ கார்பன், ஆப்ஷன் டி மீத்தேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குளோரோஃப்ளோரோ கார்பன். குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர். கொடுத்திருக்க ஆப்ஷன் ஏ டாக்டர் கிரவுல், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி வீரமாமுனிவர், ஆப்ஷன் டி ஜி போப். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கால்டுவெல் என்றதான் சரியான ஆன்சர். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னது கால்டுவெல், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கவிதை பாடியவர். கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி மு மேத்தா. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். கொஸ்டின் நம்பர் 89. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடல் வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ களம், தோணி, புணரி, மிதவை, ஆப்ஷன் பி களம், பரிசில், ஓடம், பறவை, ஆப்ஷன் சி களம், வங்கம், புனை, அம்பி, ஆப்ஷன் டி களம், பரிசில், ஆலி, பக்ரி. ஸோ இதில் மரக்கலத்தை குறிக்கக்கூடிய 4 சொற்கள் இருக்கக்கூடிய பேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி களம், வங்கம், புனை, அம்பி. இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. இது 4மே வந்து மரக்கலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் களம், வங்கம், புனை, அம்பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. ஓடையில் யானையும் யானை டேஸும் நின்றன. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யானை கன்று, ஆப்ஷன் பி யானை, ஆப்ஷன் சி யானை குருளை, ஆப்ஷன் டி யானை பிள்ளை. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ யானை கன்றுன்றதான் சரியான ஆன்சர். ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன அப்படின்றதான் சரியான சென்டென்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 92. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குளிர்பதன பெட்டி, ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டி, ஆப்ஷன் சி குளிர்சாதன பெட்டி, ஆப்ஷன் டி குளிர்காக்கும் பெட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரசன், ஆப்ஷன் பி அன்னம், ஆப்ஷன் சி ஆதவன், ஆப்ஷன் டி அன்பு. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அரசன்றதான் சரியான ஆன்சர். கோ இச்சொல்லின் உரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. ஊமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அத்தி பூத்தது போல, உயிரும் உடம்பும் போல, ஆற்றில் கரைத்த புலி, இடி விழுந்த மரம் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, பயனில்லை, வேதனை, அரிய செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. அத்தி பூத்தது போல அப்படின்றது ஒரு அரிய செயல், உயிரும் உடம்பும் போல அப்படின்றது ஒற்றுமை, ஆற்றில் கரைத்த புலி அப்படின்றது பயனில்லை, இடி விழுந்த மரம் போல அப்படின்றது வேதனை. ஸோ 4, 1, 2, 3 சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாண்டிய மன்னர், ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார், ஆப்ஷன் சி 3ஆம் நந்திவர்மன், ஆப்ஷன் டி பல்லவ மன்னன்.
சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் நந்திவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 96, 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நற்றிணை என்றதான் சரியான ஆன்சர். 8 தொகை நூல்களும் முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் வந்து நற்றிணை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 97, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உமர்புலவர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி பாரதியார். சரியான ஆன்சர் வந்து கம்பர், ஆப்ஷன் பி கம்பர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் வந்து கம்பர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 98, சரியான தொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரட்டை காப்பியம் என்பன. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரமும் வளையாபதியும், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், ஆப்ஷன் டி மணிமேகலையும் வளையாபதியும். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் மணிமேகலை, இது ரெண்டு தான் இரட்டை காப்பியங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 99, வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடி அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொழிற்பாடல், ஆப்ஷன் பி விளையாட்டு பாடல், ஆப்ஷன் சி ஒப்பாரி பாடல், ஆப்ஷன் டி சடங்கு பாடல். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தொழிற்பாடல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடித்த அருவா இது எந்த பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பாடல் வகையை சார்ந்தது. அடுத்து கடைசி கொஷின் நம்பர் 100, யாமறிந்த புலவரையே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி கணியன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். யாமறிந்த புலவரையே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். ஸோ பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 100 வரையும் இருக்கக்கூடிய தமிழ் கொஷினுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸை பார்த்துட்டோம். ஸோ 4 வீடியோவை பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரையும் முதல் வீடியோவும், கொஸ்டின் நம்பர் 21லேருந்து கொஸ்டின் நம்பர் 40 வரையும் 2வது வீடியோவும், கொஸ்டின் நம்பர் 41லேருந்து கொஸ்டின் நம்பர் 70 வரையும் 3வது வீடியோவும், கொஸ்டின் நம்பர் 71லேருந்து கொஸ்டின் நம்பர் 100 வரையும் 4வது வீடியோவும் பார்த்துருக்கோம். ஸோ 4 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கொஸ்டினுக்கான டென்டேட்டிவ் ஆன்சரை கவர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான். ஸோ 2017ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நான் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் படிச்சுட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் நான் நல்லா பண்ணல அப்படின்லாம் வருத்தப்பட தேவையில்ல. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமே உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். அப்படி தான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் புதுசாக கற்றுட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே கிளியராக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எங்களோட வெப்சைட் நேம் www.way2tnpc.com. இந்த வெப்சைட் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2016ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக ரீட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டெஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/way2tnpc. அதே போல் எங்களோட ட்விட்டர் பேஜ் twitter.com/way2tnpc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடலில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.